சடாமுடியிலே வடக்குவா செல்வியாகவே அமர வைத்தார். அப்ப வரம் கொடுத்து ஆண்டவன் அமர வைத்து வரும்போது அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியினுடைய வெக்கையை தாங்க முடியாம ஆண்டவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஆண்டவே சிலு சிலு சிலுன்னு நிக்கிறார். அப்ப வேர்வையானது கடவுளுடைய வேர்வை பாருங்க. கைலாசத்துல காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. கரை புரண்டு வரும்போது கடவுள் பார்த்தார், நாமளுடைய வேர்வையோ காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருது. இது உலகத்தில் கலந்தா உலகமே அழிந்து போகும் அப்படின்னு சிவபெருமான் நாமளை காப்பாற்ற வேண்டும் என்று 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்தார். அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் திருச்சடையை ஒரு கரையாகவே வளைத்தார். அதுக்கு பேர் தான் கடற்கரை. அவன் வீட்டுல இருப்பவங்க அண்ணன் சரி ஆவாதவன் கடற்கரை இல்ல, நான் சொல்லுவது கடற்கரை. ஆண்டவன் திருச்சடையை கடற்கரையாகவே வளைத்து அந்த பகவானுடைய வேர்வையவே 10 கடலாகவே ஆண்டவன் மாற்றினார். 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமங்களை கொடுத்தார். அது எப்பேர் வட்ட கடல் தெரியுமா? சாமி உங்க சம்பாதேவு கப்பா பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய படர்ந்த ஆலமரத்தடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் பூச்சி வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த பூச்சி 1000 வாசல்கள் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? சென்னாகம் கருணாகம்
வயத்தால போகும். அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல. அப்படியும் கேட்கலன்னு வை. 2 தாறு உருண்டை வாங்கி தரேன் சாப்பிட்டு. அப்படியா? பரவ சரி வரலன்னு சாப்பிட்டது வரலன்னு வை. சரி. உன்னை தூக்கி அடுப்புல வச்சிரும் இழகிரும். அப்படியா? உன்னை உரிக்கிற வேண்டியதா? நல்ல வேலை சிமெண்டும் கருப்பட்டியும் பிணைஞ்சிட்டு. சரி அதுவும் பிடிக்கலன்னு வை. நல்ல சிமெண்ட கரகரன்னு கரைச்சு. சரி. சிமெண்ட் பால். அது கூட கருப்பட்டியை போய் சேர்த்து. அப்படியா? வாயில அண்ணாந்து ஊத்திடுவோம். சரி எவனும் மூச்சடக்கி போட்டு சொல்ற. பிறகு நீ தானே வயத்தால போகுதுங்க. அதாவது பாம்பானது கால் கிடையாது, வயத்தால ஊந்து போகுதுன்னு அப்படி விவரமா சொல்லு. பிறந்த நாளையில இருந்து ஊர்ந்து ஊர்ந்து தன்னுடைய வயசால ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதத்தான் நான் சொன்னேன். சரி நீ சொல்லுறது என்னமா இருக்கு? அதானே கேட்டேன். சரி. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் தெய்வ அம்சமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். தெய்வ அம்சங்களாக வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் இறைவன் அருளாலே எந்த விதமாகப்பட்ட குறைகளுமே கிடையாது. அதாவது ஒரு மனிதனுக்கு மண் உலகிலே செல்வங்கள் 16 என்பார்கள். செல்வங்கள் 16 அப்படின்னா அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். அப்படியா? என்ன செல்வம்? 16 செல்வத்திலேயும் ஏக்கர் கணக்குல நம்ம விலை கொடுத்து நிலங்களை வாங்கி போட்டிருக்கோம், மண்ணுமனை வாங்கி போட்டிருக்கோம். அந்த ஏக்கர் கணக்குல வாங்கி போட்டிருக்க நிலமாகப்பட்டது நம்மள அம்மா அப்பான்னு ஆசையா கூப்பிடுமா? கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க பொருள் வாங்கி போட்டிருக்கோம். சரி. அந்த தங்க நகை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. பீரோ நிறைய கெட்டுக்கட்டா நோட்டு பணமா அடுக்கி வச்சிருக்கோம். சரிதானே? அந்த கெட்டுக்கட்டா நோட்டும் பணமும் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. கூப்பிடாது. 16 செல்வங்களிலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வமே செல்வத்திலே சிறந்த செல்வம், அதுதான் மதலை செல்வம். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து, அதுதான் குழந்தை சொத்து. அந்த காலம் பிள்ளைய பெற்று ஆளாக்கி வளர்த்தாங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்து அப்பாவை பார்த்து கேட்பானா, ஏப்பா எங்களை 10 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குன, இத்தனை பிள்ளைகளை பெற்று இந்த காலத்துல நீ வளர்த்துருக்க பாரு, எங்களுக்குன்னு என்னத்தை சேர்த்து வச்சிருக்க இந்த வீட்டை தவிர அப்படின்னு பிள்ளை ஏசன்னு அப்பா சொல்லுவாரா? ஏண்டா உங்களை தாண்டா நான் 10 பிள்ளைகளை பெற்று ஆளாக்கி வளர்த்து உங்களை தான் நான் சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன், அதுக்கு மேல எனக்கு என்னடா சொத்து பெரிய சொத்து அப்படின்னு பெருமையா சொல்லுவாராம் பெத்த அப்பா. உள்ள அப்படி கேட்டா பெருமையா சொல்லுவாராம். இப்ப உள்ளவங்க அப்படியா? அந்த காலம் 10, 15, 20, 21 வரைக்கும் பெத்து எடுத்திருக்காங்க. இப்ப 1க்கு 2, ஓத்திரியத்துக்கு 3, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ அப்பதானே பிறந்த? அப்ப நீ யாரு? 21வது பிள்ளை. 21வது பிள்ளை. அம்மா இருக்காளா? எங்க அம்மா இன்னும் கழுகுதி மாதிரி இருக்கா. அப்படியா? ஆண்டவன் கொடுக்காமட்டு அத மட்டுப்படுத்த தெரியாம. அதாவது அப்ப இந்த ஆஸ்பத்திரி மருத்துவம் எல்லாம் இல்ல பாருங்க, அந்த பிள்ளைகளை தான் பெருசா நினைப்பாங்களா அந்த காலத்துல. ஆமா. இப்ப அப்படி இல்ல, இப்ப மண்ணு மன பொண்ணு பொருள் இதத்தான் வாங்கணும்னு நினைக்கும். இப்ப அப்படிதான் நினைக்கும். வேற என்ன? இப்ப ஒரு பிள்ளை 2 பிள்ளை அவ்வளவுதானே. 1க்கு 2, ஓத்திரியத்துக்கு 3. ஆமா. அதுக்கு மேல யாருக்கும் ஆசை இல்ல. அதே பத்தி வளர்க்க அரசாங்கமும் சொல்லியாச்சு, ஒரு பிள்ளைய பெத்தா சரி வாங்கம்மா நல்லா சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பிள்ளைக்கு போனோம்னு வைங்க, பரவாயில்ல உடம்புக்கு நல்லா இருக்கா, உங்க பிள்ளை நல்லா இருக்கா அப்படிம்பாங்க. 3வது போனோம்னு வைங்க, வந்துட்டா வர இருக்க வீட்டுல இடம் இல்லாம வீட்டுக்கு பாரியா இல்லையா, வரிசையில வந்து உட்கார்ந்து இருக்கா பாரு அப்படின்னு டாக்டர் அம்மாவே ஏசுதாங்க பேசுதாங்க. இப்ப உள்ள நேரம் கவர்மெண்டே சொல்லியாச்சுல, நாம் இருவர் நமக்கு இருவர். இன்னும் காலம் வரும், நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர்னு கேட்கத்தான் போறாங்க. ஏற்கனவே கேட்டாச்சா? சரிதானே? பிள்ளை இல்ல பெச்சு எடுத்து அன்னைக்கே தொல்லைன்னு இருக்காங்க. அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏகபோக வசதி, அவருக்கு ஏராளமா சொத்து, ஆடி இருக்கு மாடி இருக்கு, அடுக்கு வைத்த வீடு இருக்கு, பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு, பொன்னால குறைவும் இல்லை, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சுகம் இருக்கு.
சாவடி சாவடிகள் 10 அடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை ஆமையா 7 அடுக்கு மாளிகை இளந்தரியா மண்டபம் மண்டபம் இப்பேற்பட்ட மண்மனை பொன்பொருளோடு மன்னவன் இருவேரும் வந்து வருகிறார்கள் வருகின்றார் இத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் என்னையா இருவேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் ஒரு நாளை பார்க்க என்ன இந்த நாகக்கன்னியாகப்பட்டவா ஆஹா அரண்மனையிலே கணவன் வரும்போது கண்ணீரும் கவலையும் கொண்டு அமர்ந்திருந்தார் நாகராஜன் அங்கிருந்து வந்தார் அடியே நாகக்கண்ணி என்னங்க என்னாலும் நான் வரும்போது அன்று மலர்ந்த தாமரை போல் இருக்கும் உன் முகமானது இன்றைக்கு ஏனம்மா இப்படி வாடி வதங்கி ஒரு நாளும் இல்ல திருநாளா இப்படி இருக்கே என்ன விவரம் மன்னாதி மன்னா என் மகுடமுடி ராஜமன்னா உங்களை நான் என்னைக்கு கரம் பிடித்து உங்களுக்கு நான் மனைவியா வந்தேனோ நான் சட்டி தொட்ட நேரம் பாலா மலமளமளன்னு பொங்கிச்சு நான் வந்த அன்னையில இருந்து எனக்கு உங்க அருளால ஒரு குறையுமே கிடையாது ஆன போதிலும் இன்னைக்கு 12 வருட காலங்களாக நம்ம இழந்து வந்து கொண்டு இருக்கிறோம் 12 வருடங்கள் ஆன போதிலும் நாமளுக்கு ஒரு பாலன் வரம் இல்லை அல்லவா 16 வருட காலங்களாக எந்தும் குழந்தை இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறா தெரியுமா எங்க நவராஜே இல்லை
ஏ மன்னவா ஊர்ல மழை பெஞ்சா நம்ம வீட்டு புள்ள இருந்தா என்ன செய்யும்? போய் மண்ணுல போய் மழைய கண்ட உடனே மண்ணுல விளையாண்டு மேலெல்லாம் சேரு சவதையுமா மண்ணள்ளி பக்கத்து வீட்டு புள்ள சேர்ந்து விளையாடுச்சுன்னு வைகி, இவா தலையில அவ மண்ணள்ளி போடுவா, அவா தலையில இவா மண்ணள்ளி போடுவா. சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஒரு விளையாட்டு, விவரம் தெரியாம தானே அது ஒரு விளையாட்டு மாதிரி விளையாண்டு முடிச்சா சட்டையெல்லாம் மேலெல்லாம் மூஞ்சி முகரெல்லாம் மண்ணா இருக்கும். ஆமா, அங்க எங்கேயும் சவதி ஆக்கி போட்டிருக்க சட்டையே விவரம் தெரியாது பாத்துக்கோ. நம்ம பிள்ளையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மண்ணுக்குள்ள விளையாண்டு நேர வீட்டுக்கு வருவா. கும்பல 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சால் எடுத்து கட்டி இருப்பா. ஆமா, பிள்ளைய பாக்குறது வரைக்கும் கீழே தரையில உட்கார்ந்தான்னு வைகி, முந்திய மட்டும் எடுத்துட்டு அப்படியே உட்காருவாங்க. அந்த சேலை அழுக்காக கூடாதா, ஏன்னா அவ 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருக்கா பாரு. ஆமா, கீழே உட்காரும் போது மண்ணு பற்றும் கூடாது, அழுக்காயிர கூடாதுன்னு முந்திய தூக்கிட்டு உட்காருவா. பிள்ளை வரும் பாரு கோலத்துல, ஏ என்ன பத்த ஐயா என் பிள்ளை முகத்தை பாரு அப்படின்னு முந்திய உருவி பிள்ளைய மேலெல்லாம் தடவுவா. மண்ணுக்குள்ள போகலாமாடா, அம்மா உன்னை என்னமா வளர்த்திருக்கேன், மலைக்குள்ள போய் விளையாடணும் அப்படின்னு 10,000 பட்டு சேலன்னு நினைக்க மாட்டா. அது வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருப்பா. ஆனா பிள்ளைய கண்ட உடனே உருவி உடனே பிள்ளை முகத்தை துடைப்பா, மடியில தூக்கி வச்சிருப்பா. அவன் மேலெல்லாம் சவதியாகவும் தண்ணியாகவும் வருத்தப்பட மாட்டா. அதான் தாய் மனசுன்னு இருக்கான். அப்போ மழை பெய்த முச்சத்துல கூட எனக்கு மண்ணலையும் ஒரு பிள்ளை இல்லையே, நான் கரைக்கும் தேங்காயில எம்மானு எனக்கு கேட்க கை கேந்த பிள்ளை இல்லையே மண்ணா அப்படின்னா, அவ சாப்பாடுக்கு ரெடி பண்ணும் போது அந்த தேங்காவை சில்லு போட்டு மிக்சியில எடுத்து வச்சான்னா அவன் புண்ணாலோடி வந்து இந்த வழியா வந்து இந்த வழியா கைய விடுவான். ஆமா, அம்மா குறுக்கு வழியா கைய விட்டா அவ படக்குன்னு கைய பிடிப்பா. இல்ல நான் கறிக்கு வைக்கணும்னு தேங்காவை எடுத்துக்கிட்டு இருக்கேன், சிரட்டையோட எடுக்க நிக்க எனக்கும் தாயே நீ வாயில போட்டு மென்னுக்கிட்டே இருக்க ஆன்னு சொல்லு பாப்போம். சின்ன பிள்ளை பல்லு குத்த விடாது, நீ வாயில என்ன போட்டிருக்க என்ன வாயை திறந்து பாத்துருவான், பெத்தவா கக்கினாலும் கொடுத்துருவா. அதுதான் தாய் மனசு. அப்போ கரைக்கும் தேங்காயில எம்மான்னு எனக்கு கைய இந்த பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த நாகக்கண்ணி மனதிலே வருத்தப்பட்டு கணவனாகிய நாகராஜனை அழைத்து அவ முத்து முத்தா கண்ணீரை அவ முகங்கள் எல்லாம் வடிப்பா, அவளாக கண்ணீரை அவளுக்கும் எல்லாம் வடிப்பா, அவ பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பா, இறங்குவாளம் புலம்புவா, ஈஸ்வரனை நோங்குவா, அலறுவாளம் புலம்புவா, அலறுவாளம் புலம்புவா, அவள் ஆண்டவனை நோங்குவா. அடியே நாகக்கண்ணி, நீ பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். இறைவனார் அருள் இருந்தா 70 வயதுக்கு அப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்குண்டி. அதனால நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு நான் என்னைக்கு வந்தா நான் அன்னையில இருந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏ மன்னா நாகராஜா ஐயா, நீர் ஆனா பிறந்த ஆம்பளை காட்டுக்கு போவீரு, வீட்டுக்கு வருவீரு, 4 பேரை பார்க்கலாம், 4 வார்த்தை பேசலாம், உங்க மனச்சடவு போயிரும். நான் பொம்பளை அப்படியா இல்ல, எங்களுக்குன்னு ஒரு கவலை இருந்தா 4 செவத்துக்குள்ளே உட்கார்ந்து நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுவுத என்கிட்ட கட்டிய கணவங்கிட்ட. நான் ஆனா பிறந்த ஆம்பளை காலையில 5 மணிக்கு டீ கடையில போய் இருந்துகிட்டு ஒண்ணுக்கு 2 டீயை குடிச்சிட்டு. கட்டையில கவலை இருந்தா நீ 2 டீ அடிப்பியா முதல்ல? கவலைப்படுதம்னு சொல்லாத. ஆமா, 2 டீ குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்கு. 2 டீயை குடிச்சிட்டு பிறகு உனக்கு சுகர் ஏறத்தானே செய்யும். ஆமா, பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வா? சொன்னா எனிவா காரி உன் மூஞ்சில துப்பிடுவான். துப்புனாலும் பரவாயில்லையே, தொடச்சுக்கிட்டு வந்துடலாம். பெண்ணா பிறந்தா நீ சொல்லி அழுவுத. கேள்வி கேட்பான், குடும்பத்தையே 2 ஆக்கிடுவான்.
இல்ல நீல ஒரு ஆம்பளையா என்ன இப்படி பேசுற? புத்தி கெட்டவன பிள்ளை இல்லன்னு ரோட்ல வந்து அழுதுகிட்டு இருக்க. ஊரு கட்ட பேர. எட மூத்தவள கல்யாணம் முடிச்சிருக்க. ஆமா. இத்தனை வருஷமாவது அவளுக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கா? இல்ல கிடையாது. அவளை டைவர்ஸ் பண்ணல. அப்படியா? அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா. ஆமா. கோயில் கூடைக்கு வந்திருந்தா. ஆள் சூப்பரா இருப்பா. அவ எப்படி இருந்தா? ஆமா. அவ இருக்க அழகுக்கு அவளை கூட்டிக்கிட்டு வாளே. கரெக்ட். அடுத்து தான் செய்யணும். அவர் கூட கவனமா கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆமா. கல்யாணத்துக்கு பாத்துருப்பாரு, வேலைக்கு போவாரு, வருவாரு. வருவாரு. ஊருக்காரே அவளை கவனமா கண்டு ஆமா. அவளை இதான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. குடிய கெடுக்கிறதுக்கு தான் நல்ல மனசுல நஞ்ச விதைக்க ரெண்டாக்கிடுவான். குடும்பத்தை ரெண்டாக்கிடுவா. ஆமா. அதனால நீ பெண்ணா பிறந்தவா சொல்லி அழலாமா? ஆமா. ஆம்பளை சொன்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நாகராஜன் ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்லுகின்றார். சொல்லுகிறார். அப்பந்தான் நாகக்கண்ணி பார்த்தார். உங்களுக்கு என்ன தெரியும் வேதனை? அதானே. அப்படி என்று ஆமையா. அவள் கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? கண்ணே நல்ல புளிய மாறும், கண்ணே நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே மன்னவா, கவிரோடு என்னவா ஏ மன்னவா, கவிரோடு வளல் கதிரோடு
பனங்கிழங்க கூட ஒடிச்சு சாப்பிட முடியாது. பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாருன்னு இருக்கான். நாருன்னு இருக்கான், ஒடிச்சு சாப்பிட முடியாது. சரி, பட்டத்தோடு விதை விதைக்கணும். ஆமா, பட்டத்தோட அறுவடை செய்யணும். அதுதான் தப்புனா பனங்கிழங்கு ஒடிச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வயதிலேயே நமக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா இனி எந்த வயசுல வந்தா நமக்கு பிள்ளை இருக்க போகுது? உங்களுக்கு 50 வயதாச்சு, எனக்கு 55 வயசாச்சு. யாருக்கு 55? மூத்தவளை கட்டினா தான் ஏழன்னு கேட்டாலும் வருத்தப்பட வேண்டாம். அப்படியா? இளையவளை கட்டினா கூட என் வயசுக்கு இளையவா ஏழன்னு கேட்கலன்னு வருத்தப்படணும். அதேதான், வயசுக்கு மூத்தவளை கட்டினா அவ ஏழன்னு கேட்டாலும் கவலைப்பட வேண்டாம், பெரியவ தானே. ஆமா, அப்படி நினைச்சுக்கிடலாம். சரிதானே? அதனால இதனால் இதுவரைக்கும் நாமளுக்கு ஏன் வந்தா ஒரு குழந்தை இல்ல. எதுக்கு இல்ல? அப்படி என்று அந்த நாகக்கன்னியானவள் என்னையா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா சாமி மல்லி ஒரு வாத்தி பாவிக்கு மலையாளம் பேருவாதி நான் மல்லி கட்டி பூஜை செய்ய ஒரு முதல்ல இல்ல மாவாவி மண்ணா கொழுந்து ஒரு வாத்தி குச்சாலம் பேருவாதி மண்ணா கொழுந்தெடுத்து பூஜை செய்ய நான் குழந்தை இல்ல கொடும்பாவி பிச்சி ஒரு வாத்தி பேர் உலகம் பேருவாதி நான் பிச்சி கட்டி பூஜை செய்ய ஒரு பிள்ளை இல்ல பெரும்பாவி அள்ளி ஒரு வாத்தி அகிலமெல்லாம் பேருவாதி நான் அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்னை மலடி மாநிலத்தில் பேராதி மண்ணை இரிசி நல்ல மலடி இடத்தாரெல்லாம் பேராதி மலலை வந்து பிறப்பதே அண்ணாய மலட்டு வட்டம் ஆர்வதே போ நான் ஏந்தும் பிள்ளை பெறுவதே போ ஏந்தும் பிள்ளை பெறுவதே போ அண்ணாய இரிசி பட்டம் ஆர்வதே போ நான் பிள்ளை இல்ல பாதகத்தி மதலை இல்ல மாபாவி என் ஆண்டான மலடானே என் நாட்டில் வேறு மலடில்லை கையாலே வளர்த்ததோடு எங்காராம் பசு மலடாது அண்ணா வீட்டை சுத்தி ஓடிவா ஏ வெள்ளம் பூன மலடா அது குப்பை எல்லாம் ஏந்து வா ஏ குப்பை கோழி மலடா ஈனாத கிடாரி ஓடு ஏ எரும மாடு மலடா அது மலையதில மேய்ந்து வா என் மயில பசு மலடா நான் தான் வண்ணா மலடா போனேன் நான் தொட்டதெல்லாம் மலடாய் போய்விட்டது நான் தான் இருசியானே நான் தொட்டதும் இருசியா போச்சு வண்ணா பக்கத்து வீட்டுக்காரி நான் வீட்டுல ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன் சரி, நான் வாங்கி வச்சோம்னு போறாமையில அவளும் வாங்கி வச்சா சரிதானே? அவளும் தண்ணியை ஊத்துனா சரி, நானும் தண்ணியை ஊத்துனேன். சரி, நல்லாத்தான் வளருது, ஆமா, மரம் நல்லாத்தான் வளருது. காய் போட்டுச்சா காய் போடணும் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதானே கேட்டேன். வரவு. அண்ணா கூட வைத்த தென்னாம்பிள்ளை கொல கொலையா காய்த்திருக்கு நமக்கு வைத்த தென்னாம்பிள்ளை பாலை கூட வரவே கூட வச்ச தென்னம்பிள்ளை அது கொல கொலையா காய்ச்சி கிடக்கும் அண்ணா. நம்ம பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை ஒரு பாலை கூட வரலையே. தேங்காய் வேண்டாம், ஒரு பாலை வந்து உதிர்ந்து போனாலும் தெரியாதே அப்படின்னு சொல்லி நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கிறா, கவலை கொண்டிருக்கிறா. நான் பண்ணா பிறந்தவா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா உங்க கைவேலையை மாத்திடுவான், பொட்ட பிள்ளை இருந்தா ஏன் கைவேலையை மாத்திரும். ஆம்பளை பிள்ளைன்னா
அப்பா என்ன வேலை பார்க்காரோ அதே வேலையை இந்த புள்ள பாத்துக்கிட்டு இருப்பான். அவர் ஒரு பூயாவாரம் பார்த்தா இவனும் பூயாவாரம் பாப்பா. படிச்ச புள்ளனா வேலைக்கு போயிரும். நம்மள மாதிரி கிராமங்களில இருக்கக்கூடிய பிள்ளைகள்னா தாய் தகப்பன் கஷ்டத்தை தீர்க்கணும்னு சொல்லி அந்த அப்பா பூயாவாரம் பார்த்தா இவன் பூயாவாரம் பாப்பா. அவர் டீ கடை வச்சா அவர் போன பின்னால அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவர் வந்து காய்கறி வியாபாரம் பார்த்தா அதே வியாபாரத்தை பாப்பா. ஆமா. இன்னொன்னு இருக்கு ரொம்ப முக்கியமான வேலை. என்ன வேலை? அவர் ஆப் அடிச்சா இவன் புல் அடிப்பா. அடிக்கணுமா? அவர் 12 மணிக்கு போனா இவன் 11 மணிக்கே போயிருவா. சரி. நான் எங்க ஜாயிண்ட்கார மச்சானும் தீபாவளிக்கு வரிசையில் இன்னும் பிராந்தி கடையில. சரி. அப்ப எங்க மச்சானுக்கு ஒரு போன் வந்துச்சு. அவர் போனை கையில எடுத்தாரு. சரி. ஹலோ அப்படின்னாரு. உடனே அவர் மகன் பேசுறான். என்ன பேசுறான்? எப்ப எங்க நிக்க அப்படின்னா. சரி. உனக்கு தெரியலையோ? ஏன்னா நாளைக்கு கடையில வரிசையில் நிக்க அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், என்ன நீ நிக்க தெரியுது. சரி. நான் உனக்கு 20 ஆளுக்கு முன்னாடி நான் நிக்க. அப்படியா? ஆமா. சரி. எனக்கு ஒரு ஆஃப் வாங்க அப்படிங்க. ஒரு நல்ல பிராண்டா வாங்கு. ஆமா. உனக்கு என்ன பிராண்ட் வேணும்? ஒரு எம்சி வாங்கி. எம்சி. ஒரு ராயல் அக்கார்ட் வாங்கிடுவோமா? ஒரு பிராண்ட் எம்சியே வாங்கி கொடுத்தாரு. நானும் ஒண்ணாதான் நிக்கேன். ராயல் அக்கார்ட் வாங்கிடுறேன். லெமன் மக்கார்ட் அந்த மாதிரி. அப்பா கோட்டை அடிச்சா பிள்ளை ஆஃப் அடிக்கணும்ல. ஆமையா. அவர் கோட்டை அடிச்சா இவன் புல் அடிப்பான். சரி. இவர் புல் அடிச்சா அவன் பெரிய சரக்கா வாங்கிக்கிட்டு பெட்டியோட கொண்டு வந்து இறக்கிடுவான். அவன் இறக்கிடுவாங்க. ரொம்ப சின்ன. சரி. கோல்கொண்டா சாணக்ஸா எத்தனை வகை இருக்கு. நல்ல கம்பெனி. சும்மாயா இருப்பான். அவன் எப்பாடு பட்டாலும் அக்காடு குடிக்கணும்ங்க. எக்காடு போனாலும் அக்காடு ஒண்ணு அடிக்கணும். அப்பதான் உடம்புக்கு நல்லா வரும். ஆமா. சரிதானே? சரி. அப்ப ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்பா என்ன செய்தான்னு அதே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பிள்ளைய சொல்லுவாங்க, என்ன அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்ட பிள்ளை அப்படியா? அந்த அம்மா சோறு பொங்குனா அந்த பிள்ளை ஒரு குழம்பு வைப்பா. அந்த அம்மா குழம்பு வச்சானா இவன் கூட்டுக்கறி வைப்பா. அவன் சோறு போட்டானா இவன் காய போட்டுருவா. இப்படி வீட்டுல உள்ள வேலையை அப்படியே மாத்திக்கிட்டு இருப்பா. காய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு பேர் வாங்கும். நல்ல பிள்ளையா இருந்தா. அப்ப எனக்கு அதுக்கு கூட ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. உங்க கை வேலையும் மாத்த முடியாது, என் கை வேலையும் மாத்த முடியாது. ஆணுக்கு ஆண் இல்லை, அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை மன்னா. மன்னவா வாழ்ந்திருந்து இருவே நாமல் வைகுண்டம் சேருங்க. நமக்கு வழி அனுப்ப பிள்ளை இல்லை, நான் சேர்ந்திருந்து இருவே மன்னவா சிவலோகம் சேருங்க. நமக்கு சேர்ந்தனுப்ப பிள்ளை இல்லை, மன்னா கொல்லி வைக்க குழந்தை இல்லை, கொல்லி வைக்க குழந்தை இல்லை, மன்னாவா குடம் உடைக்க பாலன் இல்லை. சாமி எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, வாழ்ந்திருந்து இருவேறும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தா. வழி அனுப்பி வைக்க நமக்கு பிள்ளை இல்லையே மன்னா. சரி இருக்கு மட்டும்தான் பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டும் போகும் போதாவது நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தான் பிள்ளை வந்து கை வச்சாதான் நமக்கு மோட்சம். பிள்ளை இல்லாம செத்தாலும் நமக்கு மோட்சம் இருக்குமா மன்னா? அப்படியே நாமல் மாண்டு மடிந்தாலும் மையான கரையிலே நமக்கு பெரிய போராட்டம் வரும் மன்னா. அது எப்பேற்பட்ட போராட்டம் தெரியுமா மன்னா?
பிள்ளை இல்லாத வீட்டுல காசு பணம் இருந்தா 4வது வீட்டு சொக்காரனா இருப்பான், நான் தாமல கொல்லி வைப்பேன் அப்படின்னு ஒரு குவாட்டரை அடிச்சுட்டு வந்து கூட்டத்துல வந்து நிப்பான். பின்னால ஒரு 60 தொங்க விட்டுருப்பான். நம்ம எல்லாரும் பயப்படணுமா? அதுக்கு காசு பணம் இல்லைன்னு வைங்க, சொந்த பெரியப்பா மகனா இருப்பான். பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பா தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு 4 வருஷமா பிள்ளை இல்லடா, உங்களைத்தான் பிள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்குனாரு, சிறு வயதுல போய் சேர்ந்துட்டாரடா, உங்களுக்கு தானே எத்தனையோ செய்தாரு, உங்களைத்தான் பிள்ளைய பார்த்தாரு, அவருக்குன்னு பிள்ளை இல்ல, அதனால நீங்க தான் வந்து காரியம் செய்யணும்பா, வாங்க வந்து உங்க கையை வைங்க அப்படின்னு நான் சொல்லுவான். காசு இருந்தா உடனே வருவான், காசு பணம் இல்லைன்னா நான் எங்க அப்பனுக்கு கொல்லி வைக்கலையா, அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளையடிக்காம போயிட்டான், அவனுக்கு கொல்லி வைக்கவா, நான் எங்க அப்பனுக்கு வைக்கல, சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்குங்கயா சவத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையில முடித்து விடுவாங்க. அதான் சொல்லி இருக்காங்க, பணம் பந்தியில குணங்குப்பையில இருக்கான். பணத்துக்கு தான் இன்னைக்கு மதிப்பு பண்ணா, குணத்துக்கு மதிப்பு இல்ல. டீ கடையில போய் 10 ரூபாய கொடுத்தா தான் ஒரு பாலாத்தி கொடுப்பான். நல்ல குணம் இருக்கு, நான் நல்ல பிள்ளை, எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னா என்னைவா வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவான். விடிய காலம் வந்துட்டான் பாரு பெரிய நல்ல பிள்ளை குடிக்க வந்த அப்படின்னு வெண்ணிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாங்க. அப்ப 10 ரூபாய் இருந்தா தானே உலகம் மதிக்கும். பணம் இருக்கணும், பணம் இல்லைன்னா மனிதனை பிணம்னு சொல்லுவான், செத்தா சவம்பா பேர் அதோட முடிந்து போச்சு. அதனால அப்படி இருப்பதனால செத்தா நமக்கு மோட்சம் இல்லைய மன்னா பிள்ளை இல்லாம. அதனாலே அந்த நாகக்கன்னியானவள் அவள் மனக்கவலை தாங்க முடியாமல் சாமி பெண்ணாக பிறக்கலாமா, நான் பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழலாமா, நாம் அங்கேயாக உலகில் பிறக்கலாமா, நாம் அதலை இல்லாமா இந்த மாநிலத்தில் வாழலாமா, சாமி கன்னியாக நானும் பிறக்கலாமா, ஒரு கை குழந்தை இல்லாமல் நாங்களே உலகில் வாழலாமா, நான் இருந்தாலும் இழப்பமையா, இருந்தாலும் இழப்பமையா, சாமி இறந்து போனாலும் குற்றமில்லை, மன்னா நான் இழப்பமையா, மன்னா நான் வாழ்ந்தாலும் இழப்பமையா, நான் மலடி என்று பேரும் கேட்டு, நான் பேரும் கேட்டு, நான் மாண்டாலும் குற்றமில்லை, மாண்டாலும் குற்றமில்லை, வாழ்ந்தா இழப்போ, நான் மாண்டாலும் குத்தமில்லையே மன்னா, நான் இருந்தா இழப்போ இருச்சு என்று பேர் வாங்கி பாதகத்தினா இறந்து போனாலும் குச்சம் இல்லையே மன்னா, நாம் பெண்ணா பிறக்கலாமா, இந்த பூமியிலே வாழலாமா, மங்கையா பிறக்கலாமா, நாம் அதலை இல்லாமல் மாநிலத்திலே வாழலாமா, அப்படி என்று அந்த நாகக்கன்னியாகப்பட்டவா அவள் என்ன சொல்லுகின்றா, சாமி பெண்ணா நாம் பிறக்காமல் ஒரு மண்ணாக பிறந்திருந்தால் அந்த மண்ணெடுக்கு வேளார் வந்து மண்ணாக எடுத்திடுவார், ஒரு மண்கலசம் செய்திடுவார், இந்த முத்தாரி பேர சொல்லி கையெடுத்து வணங்கிடுவார், சரி மண்ணாக பிறக்கலை ஒரு கல்லானம் பிறந்திருந்தால் கல்லெடுக்கும் சிற்பி வந்து ஒரு கல்லாக எடுத்திடுவார், அழகு கற்சிலையும் அடித்திடுவார், காளியம்மா பேர சொல்லி என்ன கடவுளா வணங்கிடுவார், நான் கல்லாக பிறக்கலை மரமானம் பிறந்திருந்தால் என்னை மரம் வெட்டு ஆசான்
இருந்தால் மண்ணெடுக்கும் வேளார் வந்து என்னை மண்ணாக எடுப்பார் மண்கலசம் செய்வார். கோவில்ல வைத்து என்ன கும்பமா ஏத்து என்ன கடவுளா வணங்குவாங்களே, எனக்கு அத்தனை மதிப்பு உண்டு. சந்தையில விக்கிறதுக்கு வைத்தாங்க அப்படின்னா சந்தையிலே விற்கும் போது பெரியோர்கள் வந்து மோதிரம் போட்டு விரலால என்ன கொட்டி பாப்பாங்க. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. சரி நான் மண்ணா பிறக்காம போயிட்டேன். ஒரு கல்லா நாம் பிறந்திருந்தா கல்லெடுக்கும் சிற்பி வருவார், என்னை கல்லாக எடுப்பார், கருசிலையாகவே அடிப்பார். காளியம்மா பேரை சொல்லி என்ன கடவுளா வணங்கி விடுவார். அந்த பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. சரி நான் ஒரு மரமா பிறந்திருந்தால் மரம் மட்டும் ஆசான் வந்து என்னை மரமாக வெட்டி ஒரு கோவிலுக்கு பெருங்கதவா போடுவாங்க. அரச சபையில அரச மன்னன் அமருவதற்கு அரிய ஆசனமா செய்வாங்க. முக்கியமா கோவில கொடி மரமா வைப்பாங்க. எனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கலையே. ஆத்தாங்கரைக்கு போனா அங்கு உள்ள பெண்கள் எல்லாம் அண்ணாவாரா மலடிங்கிறா. நான் குளத்தாங்கரைக்கு போனா என்ன குழந்தை இல்லாதவனு குறை போட்டு பேசுதான். அதாவது உலகத்து மக்கள் எல்லாம் பிள்ளை இல்லாதவங்களை நம்ம மலடுன்னு சொல்லுதோம். அது தவறான வார்த்தை. மலடுன்னு சொன்னா பிள்ளை இல்லாதவர்களுக்கு அர்த்தம் இல்லை. எந்த ஒரு பெண்ணு பிறந்து புஷ்பவதியாகாமல் இருக்கிறார்களோ, பூத்து நிறைந்து புஷ்பவதியாகாமல் இருப்பவர்களைத்தான் மலடுன்னு சொல்லணுமா, அதைத்தான் மலடுன்னு சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு மலடுன்னு சொல்லுவது தவறான வார்த்தை. உலகத்து மக்கள் எல்லாம் அதனுடைய அர்த்தம் தெரியாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பூக்கள் என்னத்தான் மலடு, பூத்தாச்சுன்னா அது மலடு இல்ல கிடையாது. கல்யாணம் முடிச்சதுக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. சரி என் வீட்டுக்காரி பாத்துக்கிட்டே இருந்தா. என்னஞ்சா 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, 3 வருஷம் பார்த்தா, சரி 4 வருஷம் பார்த்தா. சரிதான், உன்னை தான் பார்க்க வேற யாரை பார்க்க. அவ 10 வருஷம் பார்த்தா. சரி இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். சரிதான், அப்படியே தம்பி கூட்டு ஓடி போயிட்டா. இல்லாம வெளியே வந்து பேசிட்டே எதுக்கு என் தம்பியை கூட்டு ஓடி போனா பாத்தீங்களா? என்னாச்சு? 6 வருஷம் டபுள் பிரேஸ் ரெட்ட பிள்ளை பிறந்துச்சு. என்ன செய்யாரு? நான் போய் டவுசர் சட்டை எடுத்து கொடுத்து வந்தேன். உமக்கெல்லாம் ஒரு முளை கயிறு இல்ல. எதுக்கு வெக்கம் கட்டு போய் அலையில பாரு. தங்கச்சி தான் கட்டிருக்கேனா? அப்படி ரோசம் அவருக்கு ஜாவம் சொல்லு. அவருக்கு வெக்கம் இல்லையாண்டா? உன் தங்கச்சி இப்படி போனதுக்கு உனக்கு வெக்கமா இருந்தா நீ நாட்டுக்கு நிப்பியா? ஒரே எங்க இருக்கு, யாருட்டு இருக்குன்னு யாரு கண்டா? அதானே கேட்டேன். ஆண் மலடா பெண் மலடா யாரு கண்டா? தெரியாது. பெண்ணு வந்து பூத்துட்டான்னா பெண்ணுக்கு அவர் கல்யாணம் முடிச்சாரா 10 வருஷமா பிள்ளை இல்லையா? அவர் தம்பியை கல்யாணம் முடிச்சாலும் ரெட்ட பிள்ளை பிறந்தா இவர் டவுசர் சட்டை எடுத்து கொடுத்தாரா? நம்ம சாதிக்க முடியாது, நம்ம தம்பி சாதிச்சிட்டாங்கல்ல. எல்லாம் இருக்க பாரு உலகத்துல. போலத்து போய் ரோசத்தெல்லாம் பாட்டா நாட்டுல வாழ முடியாது. அவருக்கு விடியா காலம் ஒரு பாட்டில் வாங்கிடுவோம். ஒரு ரோக்கர் வாங்கி அடிக்க சொல்லுவோம். அத மாதிரி குறை எங்க இருக்குன்னு யாரு கண்டா? நாகக்கண்ணி நாகராஜன் அப்படியா? இல்ல அடே அப்பா என்னாச்சு? நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமலே இருவேரும் வாழ்ந்தவர்கள். இந்த அம்மா கவலைப்பட்டா அவர் மனசு தாங்காது, அந்த ஐயா கவலைப்பட்டா இந்த அம்மா மனசு தாங்காது, இவர் மனசு தாங்காது. அப்பதான் நாகராஜன் சொன்னார், என்ன சொன்னார்? அடியே நாகக்கண்ணி, நீ பிள்ளை இல்லன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் சொல்லுகிற ஒரு நல்ல யோசனை கேளு. இதுவரைக்கும் பிள்ளை இல்லாம இருக்கிறோமே, நமக்கு ஏராளமா சொத்து இருக்கு, எல்லா விதமாகப்பட்ட நன்மைகளும் இருக்கு. பிள்ளை ஒண்ணுதானே இல்ல. அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு பணங்களை வைத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தானே, அது ஒரு நல்ல விதம் தானே. நம்ம வளர்த்தா நம்ம பிள்ளை ஆகாதா என்ன அப்படின்னு நாகராஜன் சொன்னா பாருங்க. நாகக்கண்ணிக்கு கோபம் வந்து விட்டது. அண்ணா நாகராஜா, எத்தனைதான் இருந்தாலும் காசை கொடுத்து பிள்ளையை வாங்கினாலும் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி. அப்படி பிறந்தாதான் அந்த பிள்ளை உருத்தோட இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, அந்த பிள்ளை சின்னதா ஒரு தவறு பண்ணும் போது கோபத்துல கைய வாங்கினா நம்ம உரிமையில கைய வாங்குவோம், ஆனாலும் அடிக்க மாட்டோம். பிள்ளை கேப்பாமல, என்ன பெத்தவளா இருந்தா நீ அடிப்பியா? வயத்துல பிறந்திருந்தால என்ன பிள்ளை நீ நினைப்ப அப்படின்னு கல்ல கொண்டு எரிஞ்சிருவான். யாரு வாங்க கல்ல கொண்டு எரிஞ்சிருவான். அதனால என் அண்ணா நாகராஜா, தெத்து கோரி பிள்ளை வாங்கி, தெத்து கோரி பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி தெருவதிலே கொண்டு விட்டோம். தெருவோரா நிறைந்திடுமா, தெரிந்த சனம் நம்மை மதிப்பார்கள்.
தெருவிலே கொண்டு விட்டோமேயானால் கடை தெருவும் மதித்திடுமோ கண்ட சனமும் நாமை மதிப்பார்களோ மன்னா. பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பாசமா நம்ம வளர்த்து பந்தல்ல கொண்டு விட்டா பந்தல்ல நிக்கிறவங்க கேட்பாங்க இந்த பிள்ளை யாரு, முக லட்சணமா இருக்க, இந்த பிள்ளை யாருன்னு தெரியாதவங்க கேட்டா இந்த மாதிரி லட்சுமிக்கும் முருகனுக்கும் பிள்ளை இல்ல 10 வருஷமா, அவ பிள்ளைன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா சொல்ல மாட்டா லட்சுமிக்கும் முருகனுக்கும் 10 வருஷமா பிள்ளை இல்ல மாறு, அதனால பணத்தை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி தெத்து கெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இருந்தாலும் ஊர் உலகம் பேசத்தானே செய்யும். அப்போ அந்த பிள்ளைக்கு காதுபட பேசினா அந்த பிள்ளை மனசு கேக்குமா? அது மனசும் சங்கடப்படும், நம்ம மனசும் சங்கடப்படும். அப்படி இருப்பதனால அப்படியெல்லாம் பிள்ளை வளர்த்தால் நம்மளுக்கு ஆகாது மன்னா. அப்படி என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி சொல்லும் போது பார்த்தார் அந்த நாகராஜ மன்னனாகப்பட்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஆச்சி தேச்சி ஆறுதலை சொல்ல வேணும் என்று அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி? கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே, ஓ கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே, ஓ கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே. நீ கவலைப்பட வேண்டாம், வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே, வருத்தப்படாதே நாகக்கண்ணி வருத்தப்படாதே, நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே, நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே. என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சு, எனக்கு ஒரு பிள்ளை ஞாபகம் வந்தா ஒண்ணு நான் மடியில தூக்கி வச்சுக்கிடுவேன். இதுக்கு மேல நமக்கு என்னடி வேணும்? உங்க தூக்கி வைக்க வேண்டியதா மடியில? பச்சை பிள்ளைய 1 வயசு பிள்ளைய மடியில தூக்கி போட்டாலே காலு 2 வெளியே தொங்கும். பெரிய மனசு உங்க தூக்கி மடியில வச்சா சின்ன தண்டியாவா இருக்கேரு, மணக்கும் நல்லா. அதனால என்ன பிள்ளையா நினைச்சுக்கங்க ஐயா, நீங்க வருத்தப்படாதங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறார்கள். நாகக்கண்ணிக்கு மனசு கேட்டபாடா இல்ல, கேட்காது மனசு. அப்படின்னா என்ன ஏயா இங்க வாங்க, என்ன கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமாவது நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லாம போச்சு. நான் ஒரு யோசனை சொல்லுதேன் கேளுங்க. எனக்கு தான் பிள்ளை இல்ல, நீங்க இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிடுதேடா. அது சரியான யோசனை தான். இதான் எதிர்பார்த்தேன். மூஞ்சிய பாரு, 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டதெல்லாம் கேட்டதுக்கு. ஆச்சியா இப்படி பேச போய்த்தான ஆச்சி உன்னை விளக்க மாட்டாலே அடிக்கா. அப்படியா? அது அவ விளக்க மாத்தால அடிக்கா. வீட்டை விட்டு வெளியே வந்தா தலை பூரா குச்சியா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரு கேட்டா சொல்லுதாரு, வீட்டுக்கு ஒற்றை அடிச்சேன், அதான் தலை பூரா புழுதியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன விவரம் தெரியும்? என்ன? அதாவது பொம்பளை கையில அடிவடக்கு கொடுத்து வைக்கணுமா? நீங்க வாங்க வரிசையில. எதுக்கு? நீ தானே சொன்ன பொம்பளை கையால அடிகள் பட்டா குடுத்து வைக்கணும்னு. இந்த பொம்பளை நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், வரிசையில நின்று உனக்கு எவ்வளவு அடிக்கணுமோ சமட்டிடுவோம், கும்மிடுவோம் கும்மி. அப்படியா? வரவே எசக்கே கிடையாது. எசக்கு இல்லையா? ஆமா, வர வடிவேலுக்கு மாதிரி மண்ட. சரி, கொண்டே மறந்துட்டேன்னு நினைக்க வேண்டியதா? ஆமையா. சரி, தவளை எதால கெட்டுச்சு? எதுக்கு? தவளை தான் வாயால கெட்டுச்சு. அவன் தண்ணிக்குள்ள பேசாம இருக்க வேண்டியதானே? சும்மா இருக்க வேண்டியதானே? அது அவன் போடுது. நீ எந்த ஊர்ல அடி வாங்க போறீ யாருக்கு தெரியும்? எதுக்கு அடி வருது? நீ பேசுத வாய்க்குதா? அதெல்லாம் கிடையாது.
அப்ப இந்த நாகராஜனின் இடத்திலே நாகக்கண்ணி சொன்ன உடனே நாகராஜனுக்கு ஒரே கோபம். என்ன இப்படி சொல்லிட்டால, நம்ம இவளை என்னமா நினைச்சோம், கட்டின மனைவியே நம்மளை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டாள அப்படின்னு நாகராஜன் கோபங்களை கொண்டு நாகக்கண்ணி இடத்தில் என்ன சொல்லுகின்றார், நான் கோடி பெண்ண கட்டினாலும் 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 உங்கணத்த போல கிடையாதம்மா கிடையாதம்மா உங்கணத்த போல கிடையாதம்மா 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 ஆமையா ஓடையா உங்கணத்த போல கிடையாதம்மா. ஆடி ஏடிய மனாக கண்ணி என்னுடைய வார்த்தைகள், நான் 1000 கட்டினாலும் அழக போல கிடையாதம்மா, தாய லட்சம் கட்டினாலும் லட்சணம் போல் கிடையாதம்மா. நான் கோடி பெண்ண ஓடி பெண்ண ஓடி பெண்ண கட்டினாலும் 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 உன் குணத்தை போல கிடையாதம்மா, நாக கண்ணி குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா கிடையாதம்மா. ஏய் நாகக்கண்ணி, நான் எத்தனை பெண்ணை கட்டினாலும் என் தங்கம் உன்ன மாதிரி வருமாடி. லட்சணத்தை பார்த்தா என்னமா இருக்கு, லட்சணம் லட்சணத்தை நம்ம வீட்டுக்காரிட்ட தான் கேட்கணும். அப்படியா? ஆச்சி இருக்கா கிளி மாதிரி, இவர் இருக்காரு குரங்கு மாதிரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தேன்னு வை. நான் கடைநல்லூருக்கு வந்தேன்ல உன் வீட்டுக்கு, நான் கூட நினைச்சேன் என்னமோ தாத்தா பரவாயில்ல வயசாகி போச்சு, அதனாலதான் கண்ணத்துல கண்ணமெல்லாம் உள்ள போச்சு, கண்ணுல காப்பிடி என்ன ஊத்தலாம் உங்களுக்கு. சரி ஆச்சி அப்படித்தான் இருப்பா அப்படின்னு நான் வீட்டுக்கு போய் பார்த்தா, கண்ணுல ஊத்த வேண்டாம், ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஆட்ட வியக்கால வாங்கி கொடு. சரி நான் போய் வடை சுடுறேன். வடை விட போறியா? ஆமா. அப்படியா? அவர் நாயில வாங்கி கொடுத்தாலும் பாத்ரூம் கழுவ வேணும்னு வாங்கிட்டு போயிருவாரு. அப்படியா? அப்படிப்பட்ட ஆளு. ஆமா, நீ நாயில வாங்கி கொடுத்தாலும் நான் குடிச்சிருவேன். சுத்தம் பண்ணிரும் உடம்ப. அப்படியா? நல்லா பண்ணும். ஏற்கனவே அங்க அரிச்சு போய் தான் இருக்கு பாட்டில் அடிச்சு. இப்ப நாயில வாங்கி குடிச்சேன்னு வைக்கி, உனக்கு கட்டையில தான் கொண்டு வைக்கணும், வேற வழி இல்ல. நீ நினைக்க நல்லா உறக்கம் வரும் நல்லா உறக்கம் வரும்னு டெய்லி ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு தான் உறங்குத. தண்ணி ஊத்தி அடிக்காரு, ராவ அடிக்காரு. அதனால ராவ அடிக்காரு. நீ உறங்கணும்னு அடிக்காது, உன்னைய ஒரே அடியா உறங்க வச்சிரும். அதை ஏன் வச்சுக்க வலிக்கா? நேத்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு வயிறு வலிக்கு பேத்தி. சரி அவர் நினைக்காரு தெரியாத ஊர்ல இருந்து கேவலப்படுத்திட்டு இருக்காள. அப்போ அத மாதிரி நாகராஜன் நாகக்கண்ணி இடத்துல என்ன எத்தனைதான் பெண்ணை கட்டினாலும் உன்ன மாதிரி வருமா அம்மா? உன் குணத்தை மாதிரி யாருக்கும் கோபம் இருந்தாலும் உன்கிட்ட குணம் இருக்கும். நான் எத்தனை பெண்ணை கட்டினாலும் அத மாதிரி நான் பார்க்க முடியுமா எங்கேயும்? அதனால இன்னும் ஒரு முறை என்கிட்ட அப்படி நீ பேசக்கூடாது அப்படி என்று சொன்ன போது நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாள்? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணனா, இதனால இதுவரைக்கும் என்ன பாவம் செய்தேன், இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. உங்க தேவி நாகக்கண்ணி வட்டிக்கு வட்டி வாங்கி உண்ட தோசவும் கார வட்டி போட்டல்லவும் கடவயிறு நிறைத்ததும் பட்டர நெல்லடி பாதரை கலந்தேனும் ஓட்ட நாளி முறக்க கொண்டு ஓட்டளந்த தோசவும் கன்றுக்கு பாலிடாமல் கறந்து நான் உண்டிட்டேன். உங்க தேவி நாகக்கண்ணி புத்துக்குள்ள இருக்கும் பாம்பே தடி கொண்டு அடித்தேனோ, புத்தின உலக்கையத்தான் குறுக்க போட்டு தாண்டிட்டேனோ, அரைத்ததொரு அம்மியைத்தான்
மனஞ்சடைத்தான் மந்தையில காலாடும் குதிரை மனஞ்சடை கொட்டாரத்தில் காலாடும் கோழி மனஞ்சடை குப்பையில காலம் எங்க நவராஜவன் பாம்பு மனஞ்சடை பசும்புல்லில் காலம் காகம் மனஞ்சடை காட்டுக்குள்ள காலம் கொக்கு மனஞ்சடை குளத்தில காலம் குருவி மனஞ்சடை கொப்பதில காலம் பாவினா மனஞ்சடை பாவினா மனஞ்சடை பாவினரு காலம் பாங்கினரு காலம் ஆம்பளை பிள்ளை இருந்தா என் பிள்ளை வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கோம்னு சடச்சா உங்ககிட்ட சடச்சா அங்க போகலாம். ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா என் பிள்ளை வீட்டுல போய் நான் இருக்கேன் நீர் என்னையா இருக்கேரு அப்படின்னு என் பிள்ளை வீட்டுல வந்து நிக்கலாம். நான் பிள்ளையில்லா பாதகத்தையும் அதெல்லாம் இல்ல மாபாவி நான் சடைச்சுன்னா யார நம்பி போக பாங்கினத்துலதான் போய் விழணும் மன்னா வேறு யாரை நான் தஞ்சம் என்று நாடி நிற்க முடியுமோ அப்படின்னு சொல்லி கண்ணீரை வடிக்கும் போது அப்பந்தான் இந்த நாகராஜன் சொல்லு கொண்டார். எப்படி அம்மா ஏ நாகக்கண்ணி ஊரு உலகம் 1000 பேசும்டி 1000 பேர் 1000 சொல்லுவார்கள். அடுத்தவர்களுக்காக வாழணும் நினைத்தோமானா நம்ம வாழ்க்கை இழந்துருவோம். மற்றவர்களை திருப்திப்படுத்த ஆசைப்பட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில கிடையாது. அவரை நினைத்து வாழ்ந்து வாழ்ந்து அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட முடியாதா இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட முடியாதா அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க காலமும் முடிந்து போகும். அவன் நமக்கு அவார்டு கொடுக்க மாட்டான் நல்ல புள்ளன்னு பேரும் தர மாட்டான். அவன் என்ன பேர் கொடுக்க நமக்கு தெரிந்தா போதாத நம்ம மனசாட்சிக்கு தெரியணும் நம்ம நல்ல புள்ள அவன் செய்வது சரியா தவறா அப்படின்னு மனசாட்சிக்கு படந்து நம்ம தான் நடக்கணும். அதனால அடுத்தவங்க சொல்லுதாங்கன்னு வருத்தப்படாத. உலகத்துல பிள்ளை இல்லைன்னா என்ன சொல்லுவா பிள்ளை இல்லைன்னா மலடிங்கிறா. பிள்ளைய பெத்து எடுத்தா ஒரு நல்ல சேலை கட்ட முடியாது மினுக்கிட்டு அலைதாவாரு ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு பிறகு கட்ட வேண்டியதான் சேலை. பூவை பாரு கொண்டையில இவ்வளவு பூ தேவையா அவளுக்கு அவன் நடக்க நடையில் திட்டுக்குன்னு நேர்ல பேச மாட்டாளா அவன் சேலையை பார்த்தது எங்க எடுத்த என்ன ஏது எவ்வளவு ரூபான்னு விசாரிப்பா. அவ தலைதான் மறையணும் கண்டா காமாட்சிம்பா காங்கலன்னா மீனாட்சின்றுவா. அவ கூப்பிட்டு சொல்லுவா பெரிய வந்துட்டா பாரு சீதா மாதிரி பிள்ளைய பத்திருக்கால சும்மா ஒரு சேலை கட்டினா என்ன அப்படின்னு பேசுவா. பிள்ளை இல்லை நான் மழடியும்பா பிள்ளைய பெச்சு எடுத்தா கிளவியும்பா ஆம்பளை பிள்ளையா பெத்து எடுக்க கூடாது அதுக்கும் ஒரு குறை பேசுவா. பொன்னடி எத்தவா அப்படிம்பா. ஒரே பொட்ட பிள்ளையா பத்தி எடுத்தா சொல்லுவா ஆமா இவ பெத்து பெருக்கி இருக்கா பாரு கொள்ளி வைக்கிறது கொள்ளி வைக்க பிள்ளை இல்லாம இவ காணி காட்சி வித்தா கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவா. அப்ப வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதுதானடி அத நினைச்சு நீ கவலைப்படாத என்னைக்கும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு அவர் எத்தனைதான் சொல்லட்டுமே அவளுக்கு கவலைனா தீரவே மாட்டேங்குது. பிள்ளை இல்லன்னு வைங்க நல்ல 1/2 லிட்டர் பாலை வாங்கி நல்ல சுண்டை காய்ச்சி நல்ல ஆதிஸ் போட்டு கணவன் மனைவியும் நல்ல திக்க ஆத்தி குடிக்கலாம். பாரு ஒரே துணி பண்டாரம். ஆமா அப்பளே 2 டீ அடிப்பேங்காரு பிள்ளை இல்லன்னா இப்ப 1/2 லிட்டர் பாலை வாங்கி காபி போடுவேன் பாரு. அதே மாதிரி 4 பிள்ளை குட்டி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் 1/2 லிட்டர் பால் வாங்க முடியாது 4 லிட்டர் பாலை வாங்கி அதுல 4-5 கிளாஸ் தண்ணியை ஊத்தி 4 லிட்டர் பாலுக்கு ஒரு டம்ளரா ஊத்துவா 4-5 கிளாஸ் ஊத்துவா ஒரு சொம்பு ஊத்திடுவா. ஆமா ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி அதுல தேயிலைய போட்டு புரு காபி போடுறதுக்கு திக்கா போட்டா தான் அது குடிக்க நல்லா இருக்கும். தேயிலையும் போட்டு அதை கொதிச்சும் கொதிக்காம இறக்கி அதுல சீனி எள்ளி தட்டி கரண்டிட்ட கலக்குவா. புள்ள வரிசையா உட்கார்ந்துருக்கும். ஒருத்தன் டவுசர் போட்டிருப்பான் ஒருத்தன் சட்டை மட்டும் தான் போட்டிருப்பான். ஒரு பிள்ளை இடுப்புல வச்சிருப்பா ஒரு பிள்ளை உறங்க வச்சுட்டு வந்திருப்பா. 4 பிள்ளை இருந்தா இதான் கெதி. அப்போ டம்ளரை எடுத்து வச்சு காப்பியை ஊத்துனான்னா ஒரு பிள்ளைக்கு தாளாவில ஆற வச்சிருப்பா. ஆறட்டும் பொறு அப்படின்னு அந்த பிள்ளை தட்டை பிடிச்சு இழுப்பானோ பிறகு இழுப்பானோ பிள்ளைக்கு நச்சுன்னு உட்கார வைப்பா இரேம்ல அப்படின்னா தாளாவில ஒரு பிள்ளைக்கு ஆற வச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு டம்ளர்ல ஊத்திருப்பா. இன்னொரு பிள்ளை சொல்லுவான்
பெரிய பாட்டு இல்ல ஆமா வளர்ந்துருப்பான் பால் டப்பால தான் குடிக்கணும்பா குடிக்கணும் அதுலயும் நல்லா ஊத்தி வச்சிருப்பா வச்சிருப்பா ஒரு பிள்ளைக்கு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தா தான் அதை குடிப்பேன்பா குடிப்போம்மா அதுக்கு ஸ்ட்ரா வச்ச கிளாஸ் வேற வாங்கி வச்சிருப்பா வச்சிருப்பா அப்ப இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா கடைசியில பார்த்தா அவளுக்கு காட்டம்லர் கிடைக்கும் கடைசியில அவளுக்கு கிடைக்காது கிடைக்கும்னா கிடைக்கும் இல்லைன்னா இல்லதான் அந்த சுட சுட ஒரு கிளாஸ் காபி அவளால குடிக்க முடியாது அது மட்டுமா ஒரு முடுக்கு குடிச்சிருப்பான் ஏமா எனக்கு ஆய் வருதும்மா கக்கா வருதும்மா டவுசர் கலத்துக்கு நிப்பா இன்னொருத்தன் அதுலயே ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருப்பான் பிள்ளையால எவ்வளவு சொல்லணும் பாருங்க அதனால பிள்ளை இல்லன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா புண்ணால வந்து கழுத்தை பிடிச்சு தொங்குவான் தூர போல அப்படின்னு பிள்ளைய உருவி நச்சுன்னு கீழே உட்கார வச்சிருவான் ஒரு வேலை பார்க்க முடியுதா ஒருவா சாப்பிட விடுதில உங்க அப்பா அதுக்கு மேல வாரான் நீ அதுக்கு மேல வார உள்ளிய என்னது சாப்பிட விடுதா எவ்வளவு துன்பமா இருக்கு அப்படின்னு பேசுவா ஏசுவா அப்போ பிள்ளை தப்பாம பிறந்திருக்கும் அப்படின்னா இதுதான் கதி சரி இல்ல பிள்ளை இல்ல பெத்தெடுத்த அன்னைக்கு தொல்லைன்னு இருக்கான் தான் இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷமா 2 வருஷமா டக்குனு ஒரு பிள்ளைய பத்தி எடுத்துக்கணும் சரி அப்படி பிள்ளை பத்தி எடுக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவான் பக்கத்து வீட்டுக்காரன் தப்பா பேசுவானா மாமியா வீட்டுல இருக்க விட மாட்டா என்ன செய்வா எங்க வருவா தெரியுமா நேரா குலதெய்வ கோயிலுக்கு வருவா அவன் முந்திய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வருவா மருமோள கேளு சாமி கால்ல விழுந்து கேளு பிள்ளைக்கு ஒரு கருவேப்பிலை குடு அப்படின்னா ஒரு கருவேப்பிலை ஒரு குத்து வேணாலும் ஒடிச்சிட்டு வரான பக்கத்துல ஒரு மரம் நிக்க மாட்டேன் கருவேப்பிலைன்னு அது இல்லையா கருவையும் பிள்ளையும் குடு அப்படின்னு சாமி காமாட்டை இழுத்தாந்து போட்டு அவரு திருநீர் அள்ளி தீட்டி எனக்கு ஒரு வல்லைங்கம் எடுத்து வை இல்லன்னா ஒரு பானம் பொங்கல் இடு இத்தனை வருஷத்துக்குள்ள உனக்கு பிள்ளை இருக்கும் அப்படின்னு அவர் கணக்கு சொல்லுவாரு அப்பவும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள சாமி கேட்டதெல்லாம் செஞ்சிருவா சாமி பாப்பாரு பெரிய வில்லியா இருப்பா அவளுக்கு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாப்போம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் சாமி சோதிச்சுக்கிட்டு இருக்காருன்னா கேளாத கேள்வி கேப்பா சாமிய எப்படி கேப்பா கரிப்பே கடவுளே கடவுளே கண்ணவிஞ்ச தெய்வம் உனக்கு கண்ணு இருக்கா நீ கேட்டிய வல்லையங்கம்பு வல்லையங்கம்பு எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு திருநீத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கேன் சல்லடங்குள்ள எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கிடா வெட்டி இருக்கனே என் பிள்ளைக்கு ஒரு கருவேப்பிள்ளைய கொடுத்தானே அப்படின்னு கடவுளை ஏசுவாங்க பேசுவாங்க மாமியா வீட்டுல இருக்க விட மாட்டா போய் ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்குள்ள ஒரு பிள்ளைய பத்தி எடுத்தாத்தா ஒரு பெண்ணுக்கு பெருமை என்னவா போன இடத்துல தாய்மை அடையணும் தாய்மை அடைந்தா தான் இந்த பெண்ணுக்கு பெருமையா இந்த உலகத்துல